அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்வி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட் நம்பர் 3 செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சின்னதாக நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். தென் generalized coordinates என்னன்னு பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் notation for generalized coordinates பார்த்தோம். அப்புறம் generalized displacement, generalized velocity, அடுத்து generalized acceleration, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது generalized momentum. generalized momentum. ஸோ momentumனா என்ன? மொமெண்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கங்க. மொமெண்டம்னா என்ன? மொமெண்டம் எப்படி சொல்லுவோம்? மொமெண்டம் P equal mv, the momentum. ஓகேங்களா? mass into velocity. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது the kinetic energy T of a system of n free particles in terms of Cartesian coordinates. In terms of Cartesian coordinates, என்ன சொல்றாங்கன்னா the kinetic energy T of a system of n free particles in terms of Cartesian coordinates are. The Cartesian coordinates சொல்லியிருக்கனால Cartesian coordinates நமக்கு தெரியும். Cartesian coordinates என்ன சொல்லியிருக்கோம்? Cartesian coordinates என்ன சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? xyங்கிறது Cartesian coordinates. ஓகேங்களா? So therefore n free particles இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோ? n free particles in the system. அப்போ we can written as this equation summation n I equal to 1 to n 1 by 2 mi ri square, mi ri square. இங்கே mங்கிறது mass, riங்கிறது position coordinate. ri square நம்ம எப்படி எழுதலாம்? ri squared ri dot அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லை? இந்த ri ஸ்கொயரை தான் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா generalized momentum. generalized momentum. generalized momentum. ஸோ ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்கோம். generalized displacement பார்த்துருக்கோம், generalized velocity பார்த்துருக்கோம், generalized acceleration பார்த்துருக்கோம். இப்போ பார்த்து generalized momentum. அடுத்து பார்க்குறது வந்து linear momentum and angular momentum. linear momentum and angular momentum. ஃபர்ஸ்ட் linear momentumனா என்ன? ரொம்ப முக்கியமானது. linear momentumனா PR equal dou t by dou ri equal to mi. இது linear momentum. ஸோ linear straight line. linear அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? straight line. linear சொல்கிறோம் straight line. So once again PR equal dou t by dou ri equal mi. The next one பார்த்தீங்கன்னா angular momentum. angular momentum equal என்ன சொல்கிறோன்னா p theta. angularனாவே p theta. So dou t by dou theta I mr square theta I. mr square theta I. ஸோ ஆர் வந்துச்சுன்னா அது லீனியர் மொமெண்டம், தீட்டா வந்துச்சுன்னா அது ஆங்குலர் மொமெண்டம். புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ லீனியர் மொமெண்டம்னா பிஆர் ஈக்குவல் டோ டி பை டோ ஆர்ஐ டாட் ஈக்குவல் டு எம்ஐ. ஸோ ஆங்குலர் மொமெண்டம்னா பி தீட்டா ஈக்குவல் டோ டி பை டோ தீட்டா டாட் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட். சரிங்களா? அடுத்து generalized force. generalized force. ஸோ ஃபோர்ஸ் நம்ம எப்போ டிஃபைன் பண்ணுறோம்? புஷ் ஆர் புல். புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் as ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அதை நம்ம ஜெனரலைஸ்ட் ஃபார்மேஷன் எழுதணும்னா ஸோ del w equal summation of I equal to 1 to n fi
dot del Ri. ஸோ இங்கே del Ri equal to என்ன இருக்கும் ஆல்ரெடி summation of j equal to 1 3n into dou Ri by dou Qj into del Qj. ஆல்ரெடி del Ri வேல்யூ நம்ம போட்டிருக்கோம் இருக்குங்களா. ஓகே, இப்போ ஃபைனலாக எழுதும் பொழுது இது எப்படி எழுதலாம்னா del W equal summation of j equal to 1 to n Qj, அதாவது கேபிட்டல் Qj dot del small qj. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் generalized force. Del W equal to summation of j equal to 1 to n capital Qj dot del Qj. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? where Qj போட்டிருக்காங்க இப்போ del summation of j equal to 1 n fi dou Ri by dou Qj dou Ri by dou Qj. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா generalized potential. generalized potential பார்த்தீங்கன்னா del W equal to minus del T. del W equal to minus del T அப்படின்னா generalized potential நோட் பண்ணிக்கோங்க. generalized potential. the next பார்த்தீங்க அப்படின்னா D-Alamans principle. ஸோ D-Alamans principleனா என்ன வாங்க பார்க்கலாம். ஸோ D-Alamans principle. So this method is based on the principle of virtual work. மறந்துடாதீங்க, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒன் மார்க் கொஷின். அதாவது D-Alamans principle based on the which principle னா principle of virtual work. The system is subjected to an infinitesimal displacement constituted with force and constraints imposed on the system at given instant time. என்ன சொல்றாங்கன்னா the system is subjected to an infinitesimal displacement, முடிவில்லா தொலைவிலிருந்து வரக்கூடிய displacement constituted with the forces and constraints imposed on the system at the given instant time t. time t பொறுத்து அந்த instant displacement. So this change in the configuration of the system not associated with a change in time. So this change in the configuration of the system is not associated with a change in time. That is, there is no actual displacement during which forces and constraints may change, and hence the displacement is termed as virtual. virtualனா மாயை, அதாவது நடந்த மாதிரி இருக்கும் ஆனால் நடந்திருக்காது ஆக்சுவலாக. அதான் virtual force அப்படின்னு சொல்லுவோம். virtual work அப்படிங்கிறது அதுதான். என்ன தான் சொல்கிறாங்க பாருங்க, this change in the configuration of the system is not associated with the change in time, but there is no actual displacement. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும், there is no actual displacement during which forces and constraints may change, and hence the displacement is termed as virtual displacement. அதாவது அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்காது, பட் ஃபோர்ஸ்லையும் கன்ஸ்ட்ரைன்ஸ்லையும் நடந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். அந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். D-Alamans principle. ஸோ D-Alamans principle பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க்கு. வெர்ச்சுவல் ஒர்க்னா என்ன, ஆக்சுவலாக ஒர்க் நடந்திருக்காது, பட்டு ஃபோர்ஸ்லையும் கன்ஸ்ட்ரைனில் மட்டும் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அந்த கன்ஸ்ட்ரைன் சேஞ்ச் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Lagrangian equation of motion. ஸோ இந்த Lagrangian equation of motion என்ன, Lagrangianங்கிறது என்ன சொல்லணும்னா கேபிட்டல் L அப்படிங்கிற சிம்பிளால் நம்ம டினோட் பண்ணுவோம். Lagrangian என்ன சொல்லுவோம், கேபிட்டல் L அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஸோ Lagrangian அப்படின்னா the difference between the kinetic energy and potential energy. ஸோ Lagrangianனா the difference between the kinetic energy and potential energy. மறந்துடாதீங்க, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒன் மார்க் கொஸ்டின் அதுதாங்க. kinetic energy T, potential energy V. ஸோ L equal T minus V. ஸோ இங்கே Lagrangian
L equal T minus V. இது என்ன சொல்லுவீங்க லெக்ராஞ்சியன்னா the difference between the kinetic energy and potential energy. So equation of motion can be determined by அப்போ equation of motion அதான் அந்த equation different the equation மறந்துடாதீங்க. It is called as Lagrangian equation. Lagrangian equation L equal T minus V. The next பார்த்தீங்க அப்படின்னா equation of motion can be determined by அப்போ d by dt dou L by dou x dot minus dou L by dou x equal to 0. d by dt dou L by dou x